ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய விஷயங்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஆன்மீக ரீதியாக இது போல் சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் கொடுக்கப்படக்கூடிய வீடியோக்களை எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதத்தில், அதாவது தற்போது பிறந்திருக்கக்கூடிய புதிய தமிழ் மாதமான வைகாசி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது, அதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை சிம்மராசி அன்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி. சிம்மம் அப்படின்னாலே சிங்க நடைதாங்க, ஒரு கெத்து தான். ஸோ எல்லா ராசிகளுக்கும் இல்லாத ஒரு அமைப்பு சிம்மராசி நேர்களுக்கு இருக்குது. ராஜ நடை போடக்கூடிய கம்பீரமான தோற்றத்தை உடையவர்கள் அப்படின்னா அது சிம்மராசி நேர்கள் தான். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு விசுவாச தமிழ் வருடத்தினுடைய 2வது மாதமாக இருக்கக்கூடிய வைகாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். சித்திரை மாதம் நிறைவடைஞ்சிருச்சுங்க. வைகாசி மாதம் இப்போ புதுசாக பிறந்திருக்கு. சித்திரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே சூரியன் மேஷத்தில் இருப்பார். அதே வைகாசி மாதம் அப்படின்னா சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு வருவார். பொதுவாக நவகிரகங்களின் ராஜாவாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் தமிழ் மாதமே கணக்கீடு செய்வாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 15/5/2025 இருந்து 14/6/2025 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் தமிழ் மாதமான வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு நிறைய பலன்களானது காத்துட்ருக்குங்க. ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதை பற்றி எல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. இதை தான் நம்ம கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயந்தான். கிரகணங்களினுடைய இடப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த இடமாற்றம் ஒரு சில ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா சுப பலன்களை கூட ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ அந்த வகையில் என்ன மாதிரியான சுப பலன்களை எல்லாம் சிம்மராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ் மாதமான வைகாசி மாதம் ரொம்பவே விசேஷமான மாதம். தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான ஒரு மாதம் தாங்க இந்த வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான நட்சத்திரம். இந்த மாதத்தில் வைகாசி விசாகம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். ஸோ உங்களில் யாரெல்லாம் வைகாசி விசாகத்துக்கு முருகன் ஆலயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முருக பக்தர்கள் யாரும் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். முருகனுடைய அருளாசியோட நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் விலக ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து முருக வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குது, ரீசெண்டாக எனக்கு முருக கடவுள் மீது அதீத நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ணக்கூடியவங்களாம் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் யோக பலத்தை அதிக அளவு அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் சிம்மராசி நேர்களும் ஒருவர் தாங்க. ஏன்னா சிம்மராசி நேர்களுக்கு இந்த டைமில் தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒன்றுமே உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஆனால் சின்னதாக பாதிப்புகளையும் நீங்கள் இந்த மாதத்தில் பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்கோங்க. நரம்பு, மயக்கம் இது மாதிரியான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் ஆரோக்கியத்தில், அதாவது தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதை கவனிக்க தவறக்கூடாது. ஆல்ரெடி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் வேறு அமர்ந்திருக்கிறாரு. கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை கொடுப்பாருங்க. சின்னதாக உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியும் பொழுது அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகளை பார்க்க வேண்டாம். ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாகனங்களை இயக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட காணப்படுது. இருந்தாலுமே கூட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்கள் தொடர்ந்து பிள்ளையார வழிபாடு செய்துட்டு வாங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காரிய சித்தி மாலை மந்திரத்தை தினம்தோறும் நீங்கள் ஜபிப்பது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இப்படி எல்லா விஷயத்திலுமே சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் அதிரடியான முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்க.
நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக வந்து நடக்கும். மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க. இழுபறியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே வந்து படிப்படியாக இனி மாற ஆரம்பிக்குங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்கூடாவே வந்து பார்க்கலாம். கிரக அமைப்புகள் சரியாக இருக்கும் பொழுது யார் தடுத்தாலும் எந்த விஷயங்களும் தடைப்படாது. ஒவ்வொரு வருடங்கள்லையும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே கிரக அமைப்புகளை பொறுத்து தான். ஆனால் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் எல்லாமே சிம்மராசினியர்களுக்கு சரியாக தாங்க இருக்குது. கடந்த ஒரு சில வருடங்களாகவே நீங்கள் படாத கஷ்டங்கள் பட்டிருந்தாலுமே கூட கண்டிப்பாக இந்த வருடத்தில் அது எல்லாமே வந்து பீட் பண்ண போகிறீங்க. ஸோ எல்லா பாதிப்புகளும் உங்களை விட்டு விலக போகுது. இனி உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக செய்ய முடியும். அதாவது வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் நகர்வதற்கு இதை விட ஒரு சூப்பரான சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தான் சொல்லணும். அதே போல் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். யாருக்கிட்டையாவது வாங்கியிருக்கக்கூடிய பணமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருக்குவாங்க, அதெல்லாம் நம்ம இந்த டைமில் செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுப்போம் பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக நம்மளால் வந்து செய்ய முடியுங்க. ஸோ சிம்மத்துக்கு இது ரொம்பவே யோகமான ஒரு நாள் தான். குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி எப்பேற்பட்ட வாக்கு நீங்கள் கொடுத்துருந்தாலுமே அது நிச்சயமாக உங்களால் காப்பாற்ற முடியும். அதோட நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் இனி வந்து தீர ஆரம்பிக்கும். எல்லா பிரச்சனைகளுமே பரிபூர்ணமாக வந்து நிவர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. மேலும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்கள் நிறைய அனுகூலங்களை வந்து பார்ப்பீங்க. நல்ல ஒரு காலகட்டம் தாங்க. பொருளாதாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கை குடும்பம் எல்லாத்தையுமே சிறப்பாக முன்னேற்றி கொடுக்கும். சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு உத்தியோகம் வியாபாரம் இப்படி எல்லாத்துலேயுமே இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த தடைகள் எல்லாமே இனி விலக போகுது. ஸோ தடைகள் எல்லாமே விலகி சட்டுன்னு எல்லாமே வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ காலங்களாக நீங்கள் எப்போ நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டு இருந்த சிம்மராசி நேயர்களுக்கு இனி அந்த விஷயம் உடனடியாக நடக்கும் பொழுது மிகப்பெரிய ஆச்சரியத்தை தான் நீங்கள் வந்து அடைய போகிறீங்க. அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும் பார்த்தீங்களா, எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியத்திலையும் சந்தோஷத்துலேயும் நம்மளை வந்து ஆழ்த்துமோ அந்த ஒரு சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் தான் சிம்மராசி நேயர்களை வந்து அடைய போகிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் முதலாளிகள்கிட்ட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களுடைய வேலையில் உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலும் அவங்களோட வாக்குவாதங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஸோ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஜெயத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்களோடையே வந்து இருப்பீங்க. என்ன விஷயம் ஏன் எதுக்காக இப்படி இருக்கும் அப்படின்னே தெரியாது. ஆனால் ஏதாவது ஒரு குழப்பம் நம்மளுடைய மனதில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ முடிவு அப்படின்றதே எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவு கூட தெளிவாக இருக்காத மாதிரி இருக்கும். அனுபவசாலிகளுடைய பேச்சை இந்த டைமில் நீங்கள் கேட்டு நடந்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. மேலும் குழப்பமான நிலைகள் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க. மேலும் சிம்மராசி நேயர்களுடைய முன்கோபத்தை இந்த டைமில் நீங்கள் குறைச்சிக்கிட்டே ஆகணும். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதீத அளவு கோபம் கொள்ளக்கூடிய நபராக தான் வந்து இருப்பாங்க. இருந்தாலுமே இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா சிறப்பாக இருக்க முடியும். கணவன் மனைவி 2 பேருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும். ஸோ கண்டிப்பாக சண்டை போட்டுக்காதீங்க. அதே போல் தான் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் நீங்கள் அனுசரித்து வந்து நடந்துக்கோங்க. வியாபாரத்தில் பார்ட்னரோடலாம் நீங்கள் வந்து சண்டைகள் வந்து போடக்கூடாது. கண்டிப்பாக வியாபாரம் அப்படின்னு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் வந்து இருக்கத்தான் செய்யும். ஸோ அது எல்லாத்தையுமே எளிமையாக கடந்து வரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை தான் வந்து நீங்கள் பார்த்து செய்யணும். ஸோ சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை வந்து கொடுக்க போகுது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க. உங்கள் ரூட் ரொம்ப கிளியராகிடுச்சு, தெளிவாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இனிமேட்டுக்கு பயப்படாமல் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஆனால் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமானது, அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த பதிவில் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதங்கள் எப்படியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. மேலும் சிறப்பாக இருப்பதற்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப எளிமையான பரிகாரங்கள், அனைவராலும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க.
மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்.